தொடர்ந்து வழக்கறிஞர் திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் அளிக்கும் பேட்டியை பார்க்கலாம். அதுல ஒரு செக்ஷன்ல 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கொடுத்திருக்கு. பட் இந்த தண்டனை விவரங்கள் எல்லாமே சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ்க்கு எதிராக இருக்குது. புதிய பிஎன்எஸ் படி இந்த தண்டனை விவரம் பார்க்க போனீங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் கான்ட்ரவர்சியலா இருக்கிற மாதிரி இருக்கு. அதை நாங்கள் அப்பீல பார்க்குறோம். அப்பீல என்ன வருது அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க ஃபாலோ சார். இப்போ ஆயுள் தண்டனை குறிப்பா 30 ஆண்டு கால தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பொருள் சார்? ஆக்சுவலி ரெமிஷன் இல்லாம 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரெமிஷன் இல்லாம 30 இயர்ஸ் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த சிறந்த நாட்களான அண்ணா பிறந்த நாள் மற்றும் அந்த மாதிரியான ஸ்பெஷல் டேஸ்ல கொடுக்கப்படுற அந்த நாட்கள்ல சில கைதிகளை வெளியே விடுவாங்க. அந்த மாதிரி எதையும் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாத்திரம் தான் அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலும் அந்த மாதிரி ஏன் கொடுக்க கூடாதுன்னா வெராசிட்டி ஆஃப் த கிரைம், அந்த சீரியஸ்னஸ் ஆஃப் த கிரைம். ஏன்னா இந்த மாதிரி இதுக்கப்புறம் வர்றவங்க யாரும் இந்த மாதிரி தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் அந்த மாதிரி கொடுத்தது இந்த வழக்கில் அப்படி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொடுக்கறதே ஒருத்தரோட பிரைமரி ரைட்டுக்கு எதிரானதா இருக்குது. அதை நாங்க அப்பீல பாக்குறோம். நீங்க குறைந்தபட்ச தண்டனைன்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வச்சீங்க, அதை நீதிபதி ஏத்துக்கலையே. நாங்க கேட்ட குறைஞ்சபட்ச தண்டனை அப்படிங்கிறது ஒரு செக்ஷன்லயும் அவங்க கொடுக்கவே இல்லை. எல்லா செக்ஷன்லயும் இருக்கிற அதிகபட்ச தண்டனையை தான் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அதனால எங்களோட கோரிக்கை அவங்க நிராகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது தான் எங்களோட கருத்து. 11 சட்டம் இருக்கு. அதுல ஒரு